கேரளாவிலிருந்து முன்னா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, நான் பெயிண்டிங் வேலை செய்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் பள்ளி இல்லை, அதாவது பெயிண்ட் ஆடையுடனே தொழலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. பெயிண்ட் வந்து அசுத்த பட்டியலுக்குள்ளே சேர்க்கிற ஒரு பொருள் அல்ல. அசுத்தமானது அப்படின்ற பட்டியலுக்குள்ளே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எல்லா பக்கமும் ஒட்டி ஒட்டி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து நாம் தவிர்க்கிறோமே தவிர, அது அசுத்தம், அது மேனில் பட்டா அது வந்து நஜீஸ் மாதிரி என்று சொல்வதற்குரிய பொருள் இல்லை. அதனால நம்ம அந்த ஆடையோடையே ஒரு இடத்துல தொழுதுட்டோம் அப்படின்னா ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அதிலிருந்து வர ஸ்மெல்லு அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இயன்ற வரைக்கும் தனிச்ச ஆடையை வைத்துக் கொள்வது சிறந்தது. ஸ்மெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெங்காயம் பூண்டை பச்சையை சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வராதிங்க. ஏன்னு கேட்டால் அந்த வானவர்கள் வந்து நோவினைப்படுவாங்க. அந்த வாடைகளை மனிதர்கள் எதில் நோவினை அடைகிறாங்களோ அதில் வானவர்கள் நோவினை அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி நாம நோவினை அடைகிற மாதிரி அந்த வாடையும் அதுவும் இருக்குமானால் அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு அலங்காரத்தோடு அல்லாஹ்வின் முன்னாடி இருக்கிறது தானே சிறப்பாக இருக்கும். நாம ஒரு நல்ல அழகான இடத்துக்கு, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும் பொழுது ஒரு நல்ல ஆடைகளோடு போகணும்னு ஆசைப்படுறோம்ல. அப்போ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போகும்போது அதில் இருக்கிறதே பெஸ்டானதை தேர்ந்தெடுக்கணும்ல. தேர்ந்தெடுத்துக் கொள்வது சிறந்தது. அதை வலியுறுத்துகிறது மார்க்கம். ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு தொழுமிடத்திலையும் நீங்கள் அலங்காரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் வாய்ப்பு வசதிகளின் பேரில் இந்த என்னுடைய ஆடை வந்து இப்போதைக்கு பெயிண்ட் பட்ட ஆடை தான் இருக்குன்னு சொன்னா அதுக்காக வேண்டி நாம தொழுகையை புறக்கணிக்கவோ அல்லது அசுத்தமான ஆடை தொழ முடியாமல் இருக்கிறேன் என்ற முடிவுக்கு வர தேவையில்லை. அது அசுத்த பட்டியலுக்குள்ள பெயிண்டை நாம சேர்க்க முடியாது.